அன்பு நிறைந்த நண்பர்களே, உத்வேகம் தேடும் உள்ளங்களே, புத்தகங்களை நேசிக்கும் வாசகர்களே, இந்த உலகில் நம்மை வழிநடத்தவும், நம் கனவுகளுக்கு உயிரூட்டவும், சவால்களை எதிர்கொள்ளவும் உதவும் சக்தி வாய்ந்த வார்த்தைகள் உள்ளன. அவை வெறும் சொற்கள் அல்ல, அவை ஞானத்தின் ஒளிக்கீற்றுகள். இன்று நாம் வாழ்வின் பல்வேறு பரிமாணங்களைத் தோடும் 11 பொன்மொழிகளின் தொகுப்பைக் காணப்போகிறோம். இவை சுய கண்டுபிடிப்பு, விடாமுயற்சி மற்றும் கண்ணோட்டத்தின் சக்தி போன்ற முக்கிய கருப்பொருள்களை உள்ளடக்கியவை. இந்த பொன்மொழிகள் பல்வேறு மூலங்களிலிருந்து பெறப்பட்டவை. அவை வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ளவும், புதிய சாத்தியக்கூறுகளை தழுவிக்கொள்ளவும் ஒரு வழிகாட்டியாக அமையும். ஒவ்வொரு பொன்மொழியும் ஒரு புதிய கதவை திறக்கும். முதலில் நம் உள்ளுணர்வையும் உடனடிச் செயலையும் வலியுறுத்தும் பொன்மொழிகளை காண்போம். இவை நம்மைச் சுற்றியுள்ள உலகத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதையும், நம் வாழ்க்கையை நாம் எப்படித் தொடங்குகிறோம் என்பதையும் பற்றியவை. ஆண்டோயின் டி செயின்ட் எக்ஸுபெரி, முக்கியமான விஷயங்களை கண்களால் பார்க்க முடியாது, அவற்றை இதயத்தால் மட்டுமே பார்க்க முடியும். இந்த பொன்மொழி உண்மையான புரிதல் இதயத்திலிருந்து வருகிறது என்பதை வலியுறுத்துகிறது. புறத்தோற்றத்திற்கு அப்பால் ஆழமான அர்த்தங்களை உள்ளுணர்வால் மட்டுமே உணர முடியும். நம் வாழ்க்கையில் நாம் எதை முக்கியமாக கருதுகிறோம் என்பது நம் கண்ணோட்டத்தைப் பொறுத்தது. வெளிப்புற பார்வைகளை தாண்டி நம் உள்ளுணர்வின் குரலுக்குச் செவி மடுப்பது அவசியம். அதுவே உண்மையான ஞானத்தின் திறவுகோல். டோனி ராபின்ஸ், நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். உங்கள் பயணத்தைத் தொடங்குங்கள். இந்த வார்த்தைகள் உடனடிச் செயலின் அவசியத்தை உணர்த்துகின்றன. நம் இலக்குகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் முதல் அடியை எடுத்து வைப்பதுதான் முக்கியம். தயக்கமின்றி, துணிச்சலுடன் நம் பயணத்தை தொடங்க வேண்டும். ஒவ்வொரு சிறிய அடியும் ஒரு பெரிய மாற்றத்திற்கு வழிவகுக்கும். டாக்டர் சூஸ், உங்கள் மூளைக்குள் கால்கள் உள்ளன, உங்கள் கால்களில் மூளை உள்ளது. நீங்கள் எந்த திசையை தேர்வு செய்கிறீர்கள் என்பதை நீங்களே தீர்மானிக்கலாம். இது நம் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை நாமே வைத்திருக்கிறோம் என்பதை உணர்த்துகிறது. நம் பாதையை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் நமக்கு உண்டு. சரியான திசையை நோக்கி நம்மை நாமே வழிநடத்த முடியும். நம் முடிவுகளே நம் எதிர்காலத்தை வடிவமைக்கின்றன. ஆபிரகாம் லிங்கன், உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும், அதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இந்த பொன்மொழி நம் எதிர்காலத்தை நாமே வடிவமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. சும்மா காத்திருக்காமல் நம் கனவுகளை நோக்கிச் செயல்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம் இலக்குகளை நோக்கி ஒரு படி எடுத்து வைப்பது அவசியம். நம் கைகளில்தான் நம் எதிர்காலம் உள்ளது. அடுத்து, உள் வலிமை, மீள்தன்மை மற்றும் புதியவற்றை தழுவுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் பொன்மொழிகளை காண்போம். இவை நம்மை நாமே எப்படி பார்க்கிறோம் என்பதையும், சவால்களை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதையும் பற்றியவை. ரால்ப் வால்டோ எமர்சன், உங்களுக்குள் இருக்கும் அழகுதான் உண்மையான அழகு. இந்த பொன்மொழி வெளிப்புறச் சூழ்நிலைகளை விட உள் வலிமைக்கும் குணத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கிறது. நம் உண்மையான மதிப்பு நம் குணத்திலும் நம் எண்ணங்களிலும் உள்ளது. வெளிப்புற தோற்றத்தை விட நம் உள் அழகுதான் நம்மை வரையறுக்கிறது. அதுவே நிரந்தரமானது. நெல்சன் மண்டேலா, நான் ஒருபோதும் தோற்கவில்லை, நான் கற்றுக்கொண்ட வழிகளை மட்டுமே கண்டறிந்தேன். இந்த வார்த்தைகள் பின்னடைவுகளை எதிர்கொள்ளும் மீள்தன்மையை கொண்டாடுகின்றன. தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம். அதிலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் எழுந்து நிற்பதுதான் உண்மையான வெற்றி. சி.எஸ். லூயிஸ், புதிய இலக்குகளை நிர்ணயிக்கவோ, புதிய கனவுகளை காணவோ ஒருபோதும் தாமதமாகாது. இந்த பொன்மொழி தனிப்பட்ட வளர்ச்சிக்கு நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் அளிக்கிறது. வாழ்வில் எந்த வயதிலும், எந்த நிலையிலும் புதிய கனவுகளை காணலாம். புதிய இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை நோக்கிச் செயல்படலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. இப்போது வருத்தம், முடிவுகள் மற்றும் நம்பிக்கையான சிந்தனை பற்றி பேசும் பொன்மொழிகளை காண்போம். இவை வாழ்வின் மாற்றங்களை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதையும், நம் எண்ணங்களை எப்படி வழிநடத்துகிறோம் என்பதையும் பற்றியவை. ஹெச். ஜாக்சன் பிரவுன், பி.எஸ். ஐ லவ் யூ. நீங்கள் செய்யாத காரியங்களுக்காகத்தான் அதிகம் வருத்தப்படுவீர்கள். இந்த பொன்மொழி ஆபத்துக்களை எடுக்கவும், அனுபவங்களை தழுவவும் ஊக்குவிக்கிறது.
செயல்படாமல் இருப்பதன் மூலம் ஏற்படும் வருத்தத்தை தவிர்க்க துணிச்சலுடன் செயல்பட வேண்டும். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம். மிட்ச் ஆல்பாம், தி 5 பீப்பிள் யூ மீட் இன் ஹெவன். ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கத்தின் மாறுவேடமாகும். இந்த வார்த்தைகள் வாழ்வின் மாற்றங்கள் குறித்த ஆறுதலான கண்ணோட்டத்தை வழங்குகின்றன. ஒரு அத்தியாயம் முடிவடையும் போது மற்றொரு அத்தியாயம் தொடங்குகிறது. முடிவுகள் என்பவை புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறக்கின்றன. மாற்றங்களை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள வேண்டும். எல். எம். மாண்ட்கோமெரி, ஆன் ஆஃப் கிரீன் கேபிள்ஸ். எப்போதும் சிறந்ததை நினைத்துப் பாருங்கள். உங்கள் கற்பனையை நல்ல விஷயங்களால் நிரப்புங்கள். இந்த பொன்மொழி நம்பிக்கையான மற்றும் நோக்கமுள்ள சிந்தனையை ஊக்குவிக்கிறது. நம் எண்ணங்கள் நம் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன. நேர்மறையான எண்ணங்களால் நம் மனதை நிரப்ப வேண்டும். நல்ல விஷயங்களைப் பற்றி சிந்திப்பது நல்ல விஷயங்களை ஈர்க்கும். இறுதியாக, உள் அழகின் சக்தியைப் பற்றிய ஒரு பொன்மொழியையும் இந்த பொன்மொழிகளின் ஒட்டுமொத்த செய்தியையும் காண்போம். ரோல்ட் டால் தி ட்வீட்ஸ். ஒரு நல்ல எண்ணம் உங்கள் முகத்தில் ஒளியை பாய்ச்சும். ஒரு கெட்ட எண்ணம் உங்கள் முகத்தை அசிங்கமாக்கும். இந்த பொன்மொழி உள் அழகின் சக்தியை அழகாக விளக்குகிறது. கருணை மற்றும் நல்ல எண்ணங்கள் வெளிப்புறமாக பிரகாசிக்கின்றன. அவை நம் தோற்றத்தையும் குணத்தையும் வடிவமைக்கின்றன. நம் உள்ளே இருக்கும் அழகுதான் உண்மையான அழகு. இந்த 11 பொன்மொழிகளும் நமக்கு ஒரு பொதுவான செய்தியை வழங்குகின்றன. அவை உள் வலிமையை வளர்ப்பது, செயலை தழுவுவது மற்றும் நேர்மறையான கண்ணோட்டத்தை பராமரிப்பது ஆகியவற்றை வலியுறுத்துகின்றன. இந்த கொள்கைகளை பின்பற்றுவதன் மூலம் நாம் மிகவும் நிறைவான மற்றும் உத்வேகமான வாழ்க்கையை வாழ முடியும். ஒவ்வொரு நாளும் இந்த ஞான வார்த்தைகளை நினைவில் கொண்டு செயல்படுவோம். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் இந்த பொன்மொழிகள் உங்களுக்கு வழிகாட்டும் என்று நம்புகிறேன். நன்றி.